1981 ஜூலை 7ஆம் தேதி ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த ஒரு பையன் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால்ல ஒரு நல்ல ஒரு கோல் கீப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். இத பார்த்த அந்த ஸ்கூலுடைய கிரிக்கெட் கோச்சர் வந்து உனக்கு ஃபுட்பால்ல வேணா எங்களுடைய கிரிக்கெட் டீம்ல நீ ஒரு விக்கெட் கீப்பரா வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த ஒரு பையனை விக்கெட் கீப்பிங்காக மட்டுமே அந்த டீமுக்கு வர வச்சிருந்தாலும் தன்னுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸோட ஸ்கில்லையும் வெறித்தனமா கத்துக்கிறான். இந்த பையனோட பேட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பீகார் அண்டர் 90 கிரிக்கெட் டீம்லயும் இவருக்கு இடம் கிடைக்குது. அந்த ஒரு இடத்துலயும் தான் ஒரு தரமான கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லி நிரூபிச்சு காட்டுறாரு. அதுக்கு அடுத்த வருஷமே ரஞ்சித் டிராஃபி விளையாடி இந்தியாவுடைய ஏ டீம்லயும் செலக்ட் ஆகிறாரு. அந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு தான் ஒரு கிரிக்கெட்ல ஒரு அசுரன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட குடும்பத்தோட சூழ்நிலையினால ரயில்வேல டிடிஆரா போய் வேலை பார்க்கறாரு. அந்த ஒரு டைம்ல நம்மளோட வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் 2004ல இந்தியன் டீம்ல விக்கெட் கீப்பரா உள்ள வராரு. அவர் வந்து மேட்ச்ல இருந்து செஞ்சுரிஸ் அடிச்சு டெண்டுல்கருக்கு அப்புறம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாரு. இவர் 2007 இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா பல வருஷமா வாங்க முடியாம இருந்த 3 விதமான ஐசிசி டிராஃபியை வாங்கி கொடுத்த ஒரே ஒரு கேப்டன் அது நம்ம MS தோனி தாங்க. தோனியை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கீழே எல்லோட்ட கமெண்ட் பண்ணுங்க.